கல்யாணத்துக்கு மெகந்தியும் போட்டாச்சு, பொண்ணு வளையலும் போட்டாச்சு. என் கை ஃபுல்லாக டாட்டூவாக தான் இருக்கும். டாட்டூவும் தெரியணும், மெகந்தியும் டார்க்காக ஸ்டெயினாக இருக்கணும், நெயில் ஆட்டு போடணும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பொண்ணு வளையலும் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம மதுரை காலவாசலில் இருக்க சனாஸ் பிரைடல் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கேன். இங்கே 1500 இருந்தே மெகந்தி வந்து சூப்பராக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு கையில் ஜல்லிக்கட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே கணேஷ் அப்படின்னு பேர் வரணும், ஏன்னா வீரர் காளை அப்படின்றனால. நான் கேமரா எடுக்கிறனால இன்னொரு கையில் கேமராக்குள்ளே எல் அப்படி லாவண்யா அப்படின்ற லெட்டர் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அழகா சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. நெயிலுமே என்னோட சாரி வந்து நல்ல டார்க் ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெயில் ஆர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நெயில் ஆர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. மெகந்தியும் ரொம்ப சூப்பராக, என்னோட டாட்டூவும் தெரிகிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஸ்டெயின் எப்படி வரும்னா தெரில. நான் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் ஸ்கின் மேம், எனக்கு வந்து எப்படி வரும் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கும் போது நல்லாவே ஸ்டெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே 2வது நாள் ரொம்ப டார்க்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு முத நாளே ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. ஸோ சனாஸ் பிரைடல் ஸ்டுடியோக்கு மெகந்திக்கும் நெயில் ஆர்ட்டும் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு அடுத்து வளையல் போடுறதுக்கு பெரியாருக்கும் போயிட்டு பொண்ணு வளையலும் போட்டாச்சு. ரொம்பவே ஹாப்பி. நிறைய பேரை பார்த்தேன், எல்லாருமே கல்யாணத்துக்கு விஷும் பண்ணாங்க. இந்த வளையல் சத்தம் கல்யாணக்கலை. ஸோ கல்யாணம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.